10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஆவலை எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ஆவலை எக்ஸாம் கிடையாது, இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கங்க. நீங்கள் இந்த கேள்வி பதில் 16லேருந்து 21 வரைக்கும் அட்டன் பண்ண வேண்டிய குருவினா சிறுவினா அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாமுக்கு வெறும் 10 மார்க் அப்படிங்கிறனால நான் கொடுத்துருக்க இந்த கேள்விகள் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. பலகை என்பதனை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும், ஒரு தாற்றில் பல சீப்பு ஒரு சீப்பில் பல தாறு அந்த ஒரு கேள்வி, கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு திடாது இயல் 1 இருக்கக்கூடியது. அதே இயல் 1 சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை எழுதுக. இம்பார்ட்டன்ட் எல்லாமே உங்களுக்கு ரெட் கலரில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்பது அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு. அடுத்த இயல் 2 மென்மையான மேகங்கள் துடிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. அடுத்து இயல் 3 விருந்தினனை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. நச்சப்படாதவன் செல்வம் திருக்குறள் கேள்வி கண்டிப்பாக எக்ஸாமில் இடம்பெறும். அந்த நச்சப்படாதவன் செல்வம் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி மொழிபெயர்ப்பினுடைய பயன் குறித்து எழுதுக. சரையு ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுக. உறங்குகின்ற கும்பகர்ணனை எழுந்திராய் காலதூதர் கையிலே என்ன சொல்லி எழுப்புகிறார்கள், எங்கு சென்று உறங்கச் சொல்கிறார்கள். சிலப்பதிகாரத்தில் பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர். வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி இயல் 6. அவயம் சிறுகுறிப்பு வரைக இயல் 7. எவையெல்லாம் அறியேன் என கருணையன் கூறுகிறார் இயல் 7. இது எல்லாத்தையும் படித்தீங்க அப்படின்னம்னா அந்த குருவினா அட்டன் பண்ண வேண்டியது உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 31 வரைக்கும் நீங்கள் உரைநடையில் அட்டன் பண்ணுற 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது 3 மார்க் கொஸ்டின். உயிராக நான் பல பெயர்களில் நான் 4 திசைகளில் நான் இலக்கியத்தில் நான் முன்னேர் நாவாயா ஓட்டியாக நான் இந்த ஒரு கேள்வி இயல் 2 இருக்கக்கூடிய சிறுவினா. துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது. தலையை கொடுத்தேனின் தலைநகரை காப்போம். இந்த 4 போதுமா அப்படின்னு கேட்டால் 100% நீங்கள் உரைநடையில் அட்டன் பண்ண வேண்டிய சிறுவினாக்களுக்கு இந்த 4 போதுமானது. அடுத்த மாரி நீங்கள் செயலில் அட்டன் பண்ண வேண்டிய 3 மார்க் கொஸ்டின் 1 கம்பல்சரி கொஸ்டின், மிச்சம் 3 தான் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணணும். அதுக்கு இதுவே போதுமானது. தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார், வைத்தியநாதபுரி முருகன், குழந்தையாக அணிந்திருக்கும் அலிகன்கள், செங்கேறி ஆடிய நயம், மன்னர் இடைக்காடானார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன். இந்த 3 கேள்வி. அடுத்தது 35லேருந்து 37 வரைக்கும் 2 அட்டன் பண்ணணும். அதில் அணி இலக்கணம் 1, அடுத்ததாக நமக்கு வினா அமைப்பில் 1, அழகிட்டு வாய்ப்பாடு 1 கேட்பாங்க. அணியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மட்டும் போதுமானது. வேலோடு நின்றான் நிடுவன்றது போலும் கோளோடு நின்றான் இரவு, தேவரணையர் கையவர் அவருந்தாம் மேவனம் செய்தொழுகலாம். வஞ்ச புகழ்ச்சி இடம்பெற்றுள்ளதை விளக்குக. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் அறிந்தது அறியாது இயல் 1 இருக்கக்கூடிய 3 மார்க் கொஸ்டின். அடுத்து 38 செயல் நடுவினா 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு இடைக்காடானால் குரலுக்கு இறைவன் செவி சாய்த்த நிகழ்வு சிலப்பதிகாரம் இது 2 போதுமானது. அடிஷனலாக இந்த காலக்கணிதம் 1 கம்பல்சரி கேட்பாங்க. அதுக்கு எதிர் சாய்ஸில் மேலே இருக்கக்கூடிய 2ல் ஏதாவது 1 கேட்பாங்க. இந்த 3 மட்டுமே படித்தாலே போதும். 39 4 கடிதம், அதில் 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் மரம், உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் பாதுகாப்பற்றதாகவும், நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவுத் தொழிலுக்கு வந்தனை செய்வோம் உங்கள் கட்டுரையை வெளியிடுதல் வேண்டி நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம். 40 காட்சியை கண்டு கவினுரை எழுதுக கேட்குறாங்க. 5 மார்க் கொஸ்டின். சிம்பிளாக எழுதுகிற மாதிரி மெட்டீரியல் நம்மகிட்ட வாங்குறவங்களுக்கு அது ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். எந்த படம் கொடுத்தாலும் அந்த ஒரு கவிதை எழுதுனா போதும் அப்படிங்கிறது. அதுபோக படிதம்னா இந்த 3 படிவம் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுபோக 4வதாக நமக்கு விளையாட்டுத்துறையில் தன்விவர பட்டியல் தயார் செய்தல் அப்படிங்கிற ஒரு கடிதம் கேட்டிருக்காங்க. அந்த படிவமும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தமிழாக்கம் பொறுத்த வரைக்கும் 1 கொடுத்துருக்கீங்க, இது 1 போதுமா அப்படின்னம்னா ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இயல் 1 இல்லைன்னா இயல் 7 இது 2ஐயும் படிச்சுக்கோங்க. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் ஹாவலி எக்ஸாம் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 43 நெடுவினா அட்டன் பண்ணுறதுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறது. நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதனை பாவனார் வழி நின்று உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், இயற்றமிழ் கலைஞர். இதுபோக அடிஷனலாக வேணும் அப்படின்னம்னா இந்த 5வது கேள்வி தமிழர் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிற மொழிகளில் இலக்கிய வளங்கள் இந்த 4 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஒரு 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். 44க்கு இந்த 3 பிரம்மம், அன்னமையா, பாய்ச்சல் இது 3 படிச்சுக்கோங்க. 45ஆம் நம்பர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்க 2 100% போதுமானது. அதுக்கு எதிர் சாய்ஸில் எது கேட்பாங்க அப்படின்னம்னா இந்த 2ல் ஏதாவது 1 கேட்பாங்க. இந்த PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.